Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. We are Sri Lankan Bright Man team. இரு அமைப்பும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு சிறிய ரமதானுக்குரிய ஒரு என்னென்னு சொல்ல போனால் ரமதானுக்குரிய நல்ல சேவைகளை நாங்கள் செய்வதற்காக வேண்டி இந்த இடத்துல அஸ்ரி மௌலவி அஸ்ரி அவர்களோடு வி ஆர் ஸ்ரீலங்கன், அதாவது அவரும் அந்த பிரைட் மேன் டீமுடைய முக்கிய ஒரு அந்த அமைப்புடைய முக்கியமான அஸ்ரி அவர்களோட தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். வி ஆர் ஸ்ரீலங்காவோடு அவர் எங்களோடு நேரடியாக வந்து நிறைய சமூக பணிகள், அவர் மദ്രஸாவில் இருந்து நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த சமூக பணி மென்மேலும் உயர்றதுக்கு அல்லாவிடம் இந்த நோன்பு காலத்தில் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன். அவர் அந்த சிறிய வயது பயணம் அவருடைய ஆயுள் முடியும் வரைக்கும் இந்த பயணம் அவர் சமூகத்துக்காக செய்யணும் என்று சொல்லி இன்னமும் நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சமூகத்தில் நம்முடைய சிறுவர்கள் ஒரு வயது வந்தவர்கள், இந்த வயதில் மூத்தவர்கள் என்னன்னு சொன்னால் பள்ளியோட தொடர்பு இல்லாமலும் சில களியாட்டங்களுக்கு பின்னுக்காலையும் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து போய்கொண்டிருக்காங்க. அந்த அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு சில இளைஞர்களை, வாலிபர்களை இவங்க அந்த பிரைட் மேன் டீம் ஊடாக என்ன செய்யறாங்க, நல்ல பின்தாங்கிய குடும்பங்களையும் என்ன செய்யறாங்க, அவங்க நேரடியாக போய் விசாரிச்சு அந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள், நல்ல நல்ல விடயங்களை அவங்க சொல்லி மக்களுக்கு சரியான விழிப்பு ஒரு சில கேள்விகள் பதில்கள் அழகான முறையில் செஞ்சுக்கிட்டு வராங்க அஸ்ரி மௌலவி அஸ்ரி அவர்கள். அதோடு வி ஆர் ஸ்ரீலங்காவோடையும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி எங்களோட கேட்டு, அந்த எங்களோட கேட்டதுக்கு அமைவாக நானும் அவரோடு சேர்ந்து இந்த மாதிரி பணிகள் சமூக சேவை செய்வதற்கு தயாரான நிலையில் நாங்கள் வி ஆர் ஸ்ரீலங்கன்ங்கிற எங்களுடைய அமைப்பும் உங்களோட சேர்ந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜிசாக்குமுல்லா ஹைர். இந்த நோன்பு 23வது நாள் இந்த இடத்துல உங்களை சந்தித்ததுல மிக்க சந்தோஷம் அஸ்ரி அவர்களே. இனி பிரைட் மேன் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினதுக்குரிய நோக்கத்தை எங்களுக்காக சொல்ல முடியும் தானே உங்களால? நிச்சயமா சொல்லுங்க. ஓகே. ஆரம்பமாக வந்துட்டு நாங்கள் இதை ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தோம் என்றால் எங்களுடைய சமூகத்தினுடைய நிலைதான் அதுக்கு காரணம். இடைய சமூகத்தை பார்த்தோம்னா இடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா மதசார்பற்ற வாதம். மதசார்பின்மை வாதம் என்றால் என்னென்னு பார்த்தோம் என்றால் இடைய சமூகத்தில் நடக்கிற விஷயம், பள்ளியில் வந்துட்டு மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க. மார்க்கம் வேண்டாம், எல்லாமே பள்ளியோட தான் இருக்கணும் வேண்டிய ஒரு நிலைப்பாடு சமூகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த பள்ளிக்கு வெளியே என்ன நடந்தாலும் அதை பார்க்கக்கூடியவாறு காணலை. மார்க்கத்தை அவங்க பெருசாக கணக்கெடுக்காத மாதிரி அந்த ஒரு நிலைமை எங்களுடைய சமூகத்தில் காணப்படுது. உதாரணமாக நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா எங்களுடைய பள்ளியில் வந்துட்டு ஒரு பெண் பிள்ளையை வந்துட்டு அவைய நாங்கள் ஒரு அதான் நாங்கள் செல்ல விட்டோம்டா இந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ பேருமே எதிர்ப்பு வரும். உண்மையா இல்லையா? நிச்சயமாக. ஆனால் அதே அந்த பிள்ளைய பாடசாலையில வச்சு பாடல்களை பாட வைத்து அந்த பிள்ளையை பின்னிக்கு இருந்து ரசிக்கிறாங்க, கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. இதை பார்க்க போகல இதை மதசார்பின்மைவாதத்தின் அடிப்படை எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அது மாத்திரம் அல்லாம நாங்க பார்க்குற டைம்ல எல்லாம் இப்போ 10, 11ஆம் வகுப்பு அந்த வகுப்பு அந்த ஒரு நிலையை அடைஞ்சதன் பிறகு இந்த போதை வசதி விற்கக்கூடியவர்கள் மெயினா டார்கெட் பண்ணி அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட வலைக்குள்ளே இழுத்து போடுறாங்க, சிக்க வைக்கிறாங்க. இதனால வாலிப சமுதாயம் எங்களுடைய பின்வரக்கூடிய ஜெனரேஷனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது. இந்த ஒரு நோக்கத்திலேயும் அதே போன்று நான் அந்த எங்களுடைய வீடியோ ஒன்று நாங்கள் ப்ரமோட் பண்ணோம், இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று. அதில் வந்துட்டு தற்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள், தற்காலத்தில் நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்கள் என்றவாறு ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செஞ்சு அதனை நாங்கள் மாற்றத்துக்காண்டி தான் வந்திருக்கோம். அதனையும் நாங்கள் சுட்டி காட்டிட்டு எங்களோட வாலிபர்களை நாங்கள் ஆரம்பமாக என்ன செஞ்ச வேண்டாம், ஒரு குரூப் ஒன்று ஏட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து அவங்களுக்கு சரியான மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட நோக்கம்
இந்த சமுதாயம், எங்களுடைய இந்த பாலமனை, அடுத்தது எங்களுடைய நாடு, எங்களுடைய கிராமம், அடுத்தது எங்களுடைய நாடு, அனைத்துமே அனைத்து முஸ்லிம்களும் அவர்கள் அல்லாஹும் அவனது தூதரும் எதனை எல்லாம் ஏவினார்களோ அதன்படி நடந்தவர்களாக மாற வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய அர்ப்பணிப்புகள் இன்னும் தொடரும். ஆமாம், இது ஒரு அழகான முறையில நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை தந்தார். அதுலேயும் குறிப்பாக இப்ப சொன்னீங்க, நம்மட கிராமங்கள் இலங்கை திருநாட்டில் ஒரு சில கிராமங்கள், பின்தாங்கிய கிராமங்களில் போதை வஸ்துகளை உட்கொண்டு பாவித்த நிலையில் இளைஞர்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாத நிலைமையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களை எங்களால மௌலைமார்களாலேயோ இப்படி எங்களை ஒரு சில அமைப்புகளாலேயோ எங்களோட முயற்சியை கொண்டு நாங்க அவர்களை என்ன செய்யலாம், இஸ்லாத்தின் பக்கமும் அல்லாஹ் ரசூல பயந்து வாழக்கூடியவர்களாக நாங்க ஆக்குவோம்ங்கிற ஒரு முயற்சியும் தான் இந்த பிரைட் மேனும் விஆர் ஸ்ரீலங்கனும் சேர்ந்து செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பயணத்துல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இளைஞர்களும் ஒத்து போகக்கூடிய ஒரு சிலர்கள் எங்களோடு இருக்கிறாங்க. எங்களோடு இருந்து நிறைய பேர் எங்களுடைய அணியிலே ஒத்துழைப்பு தரக்கூடிய நிறைய பேர் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் இதனை மாற்ற வேண்டும், இது போன்ற நிறைய விடயங்களை எங்களுக்கு முன்வைத்து இதனை எப்படி மாற்ற வேண்டும் என்ற அதனுடைய சொல்யூஷனையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ரைட், ஓகே. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஊர்ல நாம 2 பேரும் ஆரம்பித்து வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு அமைப்புகளும் இந்த பணியை என்ன செய்வாங்க, தொடருவாங்க. அதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தையும் தரணும், அந்த தைரியத்தை தரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவானுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னமும் ஒரு சில விஷயங்களை பேச இருக்கோம். அடுத்தது என்னன்னு சொன்னா, இன்னொரு கேள்வியை நாங்க உங்களிடம் முன்வைக்க இருக்கிறோம். மௌலவி அஸ்வி அவர்களே, என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க காலியில உங்களோட ஓதல் காலிங்கிற ஒரு ஊர்ல அந்த மதரசாவுல நீங்க ஓதி ஒரு நிலைமைக்கு வந்து இன்னும் முடியல, அப்படித்தானே? உங்களோட மதரசா படிப்பு இன்னும் முடியாத தருணத்துல நீங்க சமூகத்துக்கு ஒரு சேவையா செய்யணுங்கிற அந்த லீவு காலங்களுக்கு கூட நான் அந்த லீவாக எடுக்க மாட்டேன், சமூகத்துடைய கிடந்து இப்படியான சில பணிகளை செய்யணும் செய்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குரிய காரணமும், அடுத்தது இதுவரை காலமும் இந்த சமூகத்துக்கும் இந்த ஊருக்கும் நீங்க செய்த பணிகளை எங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? நிச்சயமா. ஆரம்பமாக நீ என்னட்டு காரணம் கேட்டீங்க, எதற்காக வேண்டி இந்த ஒரு பணியில நீங்க எவ்வளவு துடிதுடிச்சு இதை திரும்ப என்னதான் நடந்தாலும் இந்த பணிக்குள்ள திரும்ப வாரீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா, நிச்சயம். அது என்ன விஷயம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, அதாவது உலமாக்கள் அல்லாஹு தாலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியை பறிக்கக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வாரிசு சொத்துக்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வார்த்தையின்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் பார்த்து விட்டு சும்மா இருக்கல. எந்த நபியை நாங்க பார்த்தாலும் எந்த ஒரு பாவ காரியங்கள் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவங்க அதனை தடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. அந்த அடிப்படையிலே தான் நானும் ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவன் என்ற வகையிலே எனது இந்த ஒரு குறுகிய காலத்தில் கூட சில பாவங்கான விடயங்களை எனக்கு பார்த்து விட்டு சும்மா இருக்க முடியவில்லை. அதே போன்று இன்னும் சில நண்பர்கள் என்னோட படித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் சேர்ந்துதான் இதனை நாங்கள் ஒரு டீம் வேக்காக நாங்கள் இதனை செஞ்சுட்டு வரோம். அடுத்ததாக நீங்க கேட்டிருந்தீங்க, உங்களோட டீமால என்னென்ன பணிகள் செஞ்சீங்க. எங்களோட டீமால இதுவரைக்கும் செய்த பணிகள் என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் இதை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம்தான் நாங்கள் ஆரம்பித்து வந்துட்டு முதலாவது நாங்கள் செஞ்ச வேலை எங்கள் டீமில் ஆள் சேர்த்தது. எங்கள் டீமுக்குள்ளே எவ்வளோ எங்களுக்கு ஈர்ப்பு, இந்த மார்க்க விடயங்களை ஈர்ப்பாக இருக்கக்கூடிய வாலிபர்களை நாங்கள் என்ன செஞ்ச மாட்டோம், ஒரு இடத்துல சேர்த்து ஒரு டீம், பிரைட்மேன் டீம்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று நாங்கள் வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று ஆரம்பித்து அவங்கள சேர்த்தெடுத்தோம். 2வது விடயம் என்ன செஞ்சோம் என்றால்,
நாங்க ஊர்ல நடக்கின்ற எங்களுடைய இதுவரை நாங்கள் நாடு உள்ள போறதா எங்களுடைய ஐடியா இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப கட்டமாக எங்களுடைய ஊருக்குள் அதாவது பாலமனை என்ற கிராமத்தில் என்னென்ன முன்கரான விடயங்கள் அதாவது தீமையான விடயங்கள் நடைபெறுகின்ற என்பதை நாங்கள் என்ன செஞ்ச வேண்டாம் ஒரு நோட் எடுத்தோம். அது நோட் எடுத்ததுல நிறைய விடயங்கள் உதாரணமா போதை வஸ்து அந்த மாதிரி நிறைய விடயங்களை நாங்கள் ஒரு நோட் எடுத்து எவரத்தைக்கு நடக்குது என்பதையும் நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அதுதான் எங்களோட ஆரம்ப கட்ட வேலையாக இருந்துச்சு. அந்த வேலைகளை பார்த்துட்டு நாங்கள் முதலாவது கை வச்ச இடம் தொழுகை. தொழுகையினுடைய எங்களுடைய ஐந்து கடமைகளில் ஒன்றான தொழுகையத்தை நாங்கள் முதலாவது இம்பார்ட்டன்ட் பண்ணோம். அந்த இம்பார்ட்டன்ட் பண்ணி என்ன செஞ்ச வேண்டாம், நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கு வராதவர்கள் இந்த பாலமனையில இருக்கக்கூடியவர்கள்ல பள்ளிக்கு தொலை வராதவர்களுடைய கணக்குகளை நாங்கள் எடுத்தோம். எத்தனை ஒரு ஒரு பள்ளியில எத்தனை பேர் வராங்க, அந்த மஹல்லால எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்ததுல நாங்க ஒரு கணக்கு ஒன்று எடுத்தோம். அதுல 175% இந்த பள்ளிக்கு சமூகம் அளிக்காதவர்கள்ல 175% ஏழைகள் வறியோர்கள். அந்த 175% ஏழைவர்கள் இவர்கள். இதனால் எங்களுக்கு இவர்கள் வராதுக்கான காரணம் என்ன? ஒரு 75% வராம இருக்கிறாங்கண்டா இவங்க வராதுக்கான காரணம் என்ன என்பதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டாம், ஏழைகள் அந்த வராதவர்களுடைய சிலருடைய வீட்டை நாங்கள் அணுகி உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்க பள்ளிக்கு வராதுக்கான பிரச்சனை என்ன, உங்களுடைய இந்த நிலைமை மாறணுமா இல்லையா, நீங்க இந்த ஏழையாகவே இருக்க வேணுமா, உங்களுடைய சொத்துக்கள் நம் பெறுகிறதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேணுமா, அந்த மாதிரி நாங்க பல விடயங்களை அவங்களோட ஆலோசித்து அவங்களோட இருந்து பேசி அவங்க கடைசியா சொன்ன விடயம் என்னவென்றால், எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஏழும், பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ஏழும், இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஆடைகள் இல்லை. இதனால என்ன செய்யறாங்கண்டா, பள்ளிக்கு எந்த பிள்ளைய அனுப்பினா மற்றவங்க அந்த பிள்ளை இவர் ஊத்தையா வாராரு, அந்த மாதிரி பல விடயங்களை இவர் என்ன செய்ய இந்த பிள்ளை புறக்கணிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால எங்களுக்கு பள்ளிக்கு அனுப்ப பயமா இருக்கு. அடுத்தது அந்த பிள்ளையும் பள்ளிக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்டா பெரியவங்க ஏசுறாங்க. இது போன்ற நிறைய விடயங்களை நாங்க இது மூலமா கற்றுக்கொண்டோம். இதனால நாங்க ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு வந்தோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆடை இல்லாதனால தானே அவங்க பள்ளிக்கு வர அமைக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்ச வேண்டாம், ஒரு ஒரு அமைப்பொன்னோட பேசி தனவந்தவர்களுடன் நாங்க போய் அணுகி நாங்க கேட்டோம், கேட்டுக்கொண்டோம். இப்படியான ஒரு நிலைமை எங்களுடைய சமூகத்துல காணப்படுது, இதை நாங்க மாற்றணும் வேண்டாம். அவங்களுக்கான ஆடைகள் வழங்கப்பட வேண்டும். ஆடைகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அவங்களும் பள்ளிக்கு வருவாங்க, அவங்களுக்கு நிறைவான ஆடைகளை நாங்க வழங்குவோம். அப்படியான ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்து அது வந்துட்டு உண்மையிலே புதிய ஆடைகள் அல்ல, நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே அது ஒரு புதிய ஆடை அல்ல, பாவித்த ஆடை, ஆனா பாவிக்க முடியுமான ஆடை. பாவித்த ஆடை ஆனா பாவிக்க முடியுமான. இப்படி சிலவர்கள் இப்படி இருப்பாங்க, போட்டிருப்பாங்க ஒரு கிழமை, அடுத்த ஆண்டு அது பாவிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால வைத்துக் கொண்டிருப்பாங்க. அதே போன்று நாங்க இப்ப கேட்டதுக்காமைய சில நல்ல உடுப்புகளையும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், தூக்கி அவங்களுடைய உடுப்புகளையும் எடுத்து தந்தாங்க. அப்படியான அந்த உடுப்புகளை நாங்க என்ன செஞ்ச மாட்டோம், நிறைய இப்ப நீங்க சேகரித்து இப்ப வைத்திருக்கிறீங்க. இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதோட சேர்ந்து ஒரு சில புதிய ஆடைகளும் இருந்தால் நல்லமென்று நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா. நாங்க இந்த ஆடைகளை இதற்கு முன் 200 ஆடைகளை நாங்க என்ன செய்ய வேண்டாம், வேண்டிய நிறைவான ஆடைகளை நாங்க சிறியவர்கள், பள்ளிக்கு வரக்கூடியவர், பள்ளிக்கு வராம இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நாங்க கொடுத்தோம். அவங்கள்ட்ட நாங்க போய் பேசினோம், நீங்க பள்ளிக்கு வராததுக்காக வேண்டிதான் நாங்க இப்படி உங்களுக்கு ஆடைகள் தந்திருக்கோம், நீங்க இப்படி பள்ளிக்கு கட்டாயம் வரணும், இதுக்கு அங்காலையும் உங்களுக்கு நிறைய உதவிகள் நாங்க செய்ய இருக்கிறோம் போன்ற விடயங்கள்லாம் அவங்களை நாங்க செய்ய வேண்டாம் எத்தி வச்சதுக்கு பிறகு எங்களுக்கு இப்ப அந்த பிள்ளைகள் மாஷாஅல்லாஹ் பள்ளிக்கு வாராங்க, சிலர் வாராங்க, அதில் 1-2 பேர் வரல. நாங்க மற்ற பெரும்பாலானவர்கள் இந்த பள்ளிக்கு வாராங்க, சமூகம் அளிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு 185% எங்களுக்கு நாங்க ஒரு கண்டோம் அல்லாஹ்வின் உதவியோடு. அப்படி இருக்க போகல அந்த 85% அந்த பிள்ளைகளுடைய ஒரு வேண்டுகோள், சகோதரரே எனக்கு ஒரு புதிய பெருநாளைக்கான ஆடைகள் வாங்கப்படல, எனக்கு புதிய ஆடைகள் வேண்டும் என்று என்னிடம் வந்து கோரினாங்க. அந்த ஒரு நிலைமையில எனக்கு அவங்களுக்கான ஆடைகளை நாங்க எடுத்து கொடுக்கணும் என்ற ஒரு நம்பிக்கையோட வச்சேன். ஒரு
ஒரு மனது உறுதியோண்ட வச்சு நானும் எனது அணிவினருடன் பேசினேன். அவங்களும் இதனை நாங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களும் எங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. அதோட நாங்க என்ன செஞ்ச வேண்டாம், ஒரு போஸ்ட் மாதிரி செஞ்சு அதை நாங்க என்ன செஞ்சோம், பப்ளிஷ் பண்ணோம். எங்களுடைய அணியினுடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் அல்லது வாட்ஸ்அப் தளத்திலையும் நாங்கள் ஷேர் செய்து மக்களுக்கு நிறைய அனுப்பினோம். அதுல எங்களுக்கு சில தனவந்தர்கள் கோல் எடுத்து நாங்க இப்படி உங்களுக்கு இவ்வளவு தாரோம், அதே போன்று இந்த உடுப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க இது பெரிய சப்போர்ட் இல்லை, இது வாங்கினதுக்கு போடலை, இதை நீங்க மற்றவர்களுக்கு கொடுங்க. அதே போன்று 2-3 உடுப்புகள் வாங்கினவங்க அவங்கள ஒரு உடுப்பை தந்துட்டு 2 எங்களுக்கு இது நாங்க தர்மம் செய்யறோம், எனக்காக வேண்டிதான் நான் 3 உடுப்பையும் எடுத்தேன், ஆனாலும் நான் இதனை தர்மம் செய்கிறேன் என்று ஒரு சில தனவந்தர்கள் முன் வந்து தாராங்க. இது போன்று எங்களுக்கு இன்னும் ஆடைகள் வர வேண்டும். ஏனென்றால் இன்னும் இந்த கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஆடைகள் போதாம இருக்கு. நீங்களும் இது போன்ற ஆடைகளை இன்ஷா அல்லாஹ் விஆர் ஸ்ரீலங்கனோட சேர்ந்து நாங்க எடுத்து நாங்க கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அவங்களோட நாங்க போய் பேசினோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். மௌலவி அஸ்ரி அவர்கள் பேசிய கருத்தின்படி என்னன்னு சொன்னா, இப்ப அழகா உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். நம்முடைய புனிதமான மதம் இஸ்லாம் மதத்துக்கு இஸ்லாம் அதை வளர்க்குறேன்னு சொன்னா, இஸ்லாத்தை வளர்த்துட்டு போறதுக்கு அந்த இளைஞர்கள் 10ஆம் ஆண்டுக்கு உட்பட்டவர்கள், 10ஆம் ஆண்டுக்கு கீழே உள்ளவர்கள் பள்ளிக்கு வாரத்துக்கு, சமூகத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு வாரத்துக்கு அவர்களுக்கு அந்த ஆடை ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த ஆடை பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணத்தால தான் இவங்க இந்த பள்ளிக்கு வாரத்தை கொஞ்சம் பின்தாங்கிட்டு போறாங்க. வெக்கம், ஒரு ஒழுங்கான ஆடை இல்லை. ஒரு பள்ளிக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு உண்மையாத்தான், பள்ளிக்கு போறேன்னு சொன்னா ஒரு ஒழுங்கான ஆடை இருக்கணும். அந்த ஆடை இருந்தா தான் பள்ளிக்கு போகலாம். பள்ளிக்கு போகக்குள்ள அந்த கொஞ்சம் ஊத்த, கொஞ்சம் பிஞ்ச, கொஞ்சம் பழைய உடுப்புகளை போட்டுக்கு போகும்போதோ நம்மளை விட அழகா வாரவன் நம்மளை பார்த்து கொஞ்சம் என்னடா முகம் சுளிக்கிற மாதிரி பாக்குறத அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, அதில் வெக்கப்படுறாங்க. அதுக்காக சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் விஆர் ஸ்ரீலங்கன் என்கிற ஒரு அமைப்பும் பிரைட்மேன் என்கிற ஒரு அமைப்பும் பாலமுனையில இருக்கி இன்ஷா அல்லாஹ் எங்கட நம்பர்களை தாரம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அதாவது இந்த பெருநாளைக்கு, இந்த நோன்பு பெருநாளைக்கு இதுவரைக்கும் எந்த ஆடையும் எடுக்காம சாப்பாடும் கொஞ்சம் சிக்கலான நிலைமையில இருக்கிற குடும்பங்களை கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை நாங்க கணக்கீடு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த 300 பேருக்கும் 300 பேரையும் எங்களால திருப்திப்படுத்த முடியலாட்டியும் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் எங்களுடைய சகோதரங்கள் கொஞ்சம் காசு உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு காசு ஒரு தொகை அனுப்பியிருந்தார்கள். அதையும் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆடைகளையும் கொஞ்சம் மேல் பகுதியிலிருந்து கொஞ்சம் அனுப்பினாங்க, அதையும் வச்சிருக்கிறோம். அந்த 300 பேரையும் எங்களுக்கு திருப்திப்படுத்த இயலாத காரணத்தால வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நோன்பு 23வது இரவு நாங்க இந்த காணொலியை தயாரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உங்களால முடிஞ்சவங்க இந்த சம்பவங்களை சரியாக நீங்க பார்த்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எங்களுக்கு உதவ முன் வாருங்கன்னு சொல்லி கேட்டு நாங்க எங்களோட, அதாவது உங்களால முடிந்தா ஒரு ஷர்ட் வாங்கி விஆர் ஸ்ரீலங்கன் பிரைட்மேன் டீம் சொல்லி போட்டு 2 பேரும் சோசியல் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட நம்பர்களை தாரம். முடிஞ்சா ஒரு டிஷர்ட் என்றாலும் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற இடத்துக்கு வந்திருந்தாலும் நாங்க அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த டிஷர்ட்டை கொடுத்து இந்த பெருநாள், இந்த நோன்பு பெருநாளைக்கு அவங்களும் தொழுகைக்கு வந்து பெருநாள் கொண்டாடின அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டு இந்த இடத்திலிருந்து பிரைட்மேன் அஸ்ரி மௌலவி அவர்களும் விஆர் ஸ்ரீலங்கன் நௌஷாத் அவர்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம். விஆர் ஸ்ரீலங்கனுக்காக நீங்க உதவுவீங்க, முன் வருவீங்க என்று தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெருமதியான ஒரு டிஷர்ட் என்றாலும் ஒன்றுமில்லை, ஒரு 500 ரூபாவாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, பணமாகவோ அல்லது உடையாகவோ முடிந்த அளவுக்கு உதவிகளை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.